Hello friends, welcome to Mrs. Stitch Blouse. நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஆரி எம்ப்ராய்டரி தொழில்ல நடக்கிற ஏமாத்து வேலைகள் அத பத்தி ஒரு வீடியோ ஒன்னு போட்டுருந்தேன். அதையும் நிறைய பேர் பார்த்திருந்தீங்க. நிறைய பேர் வந்து சொல்லிருந்தீங்க ஆமா நாங்களும் இதே மாதிரி ஃபேஸ் பண்ணிருக்கோம் அப்படினு. இன்னைக்கு வந்து அதே வரிசையில ஆரி எம்ப்ராய்டரி தொழில்ல நடக்கிற ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பார்க்க போறோம். இது ஏமாத்து வேலை கிடையாது. பட் கஸ்டமர்ஸ் வந்து நிறைய ஆரி வர்க் ஷாப்ல என்னெல்லாம் ஃபேஸ் பண்றாங்க, அவங்கள எப்படி வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவா இருக்க போகுது. இந்த வீடியோ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. பொதுவா வந்து கஸ்டமர்ஸ் ஆர்டர் கொடுக்கும்போது சாரியோட வித் பிளவுஸ் இருக்குல்ல, அதுலயே வந்து ஆரி ஒர்க் பண்ணி அந்த பார்டரோட டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சாரியோட வித் பிளவுஸ் நீங்க டச் பண்ணவே வேண்டாம், அந்த லென்த் வந்து எனக்கு வேணும், நீங்க செப்பரேட்டா ஒரு கிளாத் எடுத்து அதுல ஆரி ஒர்க் பண்ணி டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட். ஸோ இதுதான் வந்து ரெகுலரா நடக்கிறது. ஒண்ணு சாரியோட வித் பிளவுஸ்ல ஆரி ஒர்க் பண்றது, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பிளைனா ஒரு செப்பரேட் கிளாத்ல ஆரி ஒர்க் பண்றது. ஸோ இதுதான் வந்து எல்லா ஆரி ஒர்க் ஷாப்லையும் ரெகுலரா நடக்கிறது. ஸோ இதுதான் ரெகுலரா நடக்கிறதாச்சு. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனையோட முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பட்டு சாரி, அந்த சாரியோட வித் பிளவுஸ்ல நம்ம வந்து ஆரி ஒர்க் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி சாரியோட வித் பிளவுஸ் அப்படின்னு வரும்போது எல்லாமே பட்டு சாரி நீங்க மேக்ஸிமம் ரேட் கொடுத்து வாங்கும்போது எல்லா பட்டு சாரிலையும் கண்டிப்பா ஜரி பார்டர் இருக்கும், இல்ல பிளவுஸ் பிட்டே வந்து ஃபுல்லா ப்ரொக்கேடா இருக்கும். அந்த பிளவுஸ் பிட் ஃபுல்லும் வந்து ஜரி பார்டர் ஜரி ரேகையோட இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரெகுலரா நம்ம ஒரு சில்க் காட்டன் துணியை கம்பேர் பண்ணும்போது அந்த சாரியோட வித் பிளவுஸ் பிட் இருக்கு இல்லையா, அது வந்து சில மைக்ரான்ஸ் வந்து திக்னஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அது மாதிரி ஜாஸ்தியா இருக்கும்போது நம்ம இப்போ ஆரி ஒர்க் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிளைன் துணி ஒரு பிளைன் சில்க் காட்டன்ல ஆரி ஒர்க் பண்ணும்போது நம்ம ஒரு த்ரெட் போட்டு ஆரி ஒர்க் பண்றோம்னா நம்மளோட நீடில் உள்ள இறங்கிட்டு திரும்ப மேலே எடுக்கும்போது அது வந்து ஈஸியா உள்ள போயிட்டு வெளியில வரும். இதே இது இந்த சாரியோட வித் பிளவுஸ் கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியா இருக்கும், ரெண்டாவது ஜரி பார்டரோட இருக்கும் இல்லையா, அந்த பார்டர்ல நம்ம வந்து ஆரி ஒர்க் பண்ணும்போது அந்த ஆரி நீடில் உள்ள போயிட்டு வெளியில வரும்போது லைட்டா வந்து அந்த திக்னஸ் ஜாஸ்தியா இருக்கிறனால லைட்டா போடுறவங்களுக்கு வந்து சிரமமா இருக்கும், அந்த ஆரி ஒர்க்கர்ஸ்க்கு வந்து லைட்டா சிரமமா இருக்கும். ஸோ ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. லைட்டா வந்து அவங்க வேலையை பாதிக்கிற மாதிரி லைட்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறனாலதான் எல்லாரும் வந்து ரெகுலரா நார்மல் சில்க் காட்டன்லயே பண்ணிடலாமே, நம்ம எதுக்கு இந்த வித் பிளவுஸ்ல பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா பிளைன் சில்க் காட்டன் துணியில ஆரி ஒர்க் பண்றது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய கடையில வந்து பாத்தீங்கன்னா சாரியோட வித் பிளவுஸ் விட்டுருங்க, அப்படியே வந்து பிளைன் சில்க் காட்டன் துணி வந்து நாங்களே போட்டு நாங்களே உங்களுக்கு டிசைன் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா பிளைன் சில்க் காட்டன் துணி வந்து ஒரு 50 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் வரலும் நிறைய குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் இருக்கும்போது அந்த ஃபீல்ட்லேயே இருக்கிறவங்களால தான் அந்த மெட்டீரியல் வந்து குவாலிட்டியா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். ரெகுலரா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிரைடல் பிளவுஸ் தைக்க போறீங்க அப்படின்னா ஒரு ரெகுலர் கஸ்டமர்ஸால அந்த மெட்டீரியல் குவாலிட்டியா இருக்கா இல்லையான்னு கண்டிப்பா கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ இப்போ வந்து இந்த மெட்டீரியல் நாங்களே போட்டுறோம் நிறைய ஆரி ஷாப்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொன்னாங்கன்னா அந்த மெட்டீரியலுக்குள்ள சார்ஜஸ் நீங்க பே பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பே பண்ணும்போது ஒரு 500 ரூபாய் உங்ககிட்ட வாங்குறாங்க அப்படின்னா அந்த மெட்டீரியல் 500க்கு போட்டாங்களா, இல்ல 700க்கு போட்டாங்களா, இல்ல 300க்கு போட்டாங்களா, இல்ல 50 ரூபீஸ்க்கு போட்டாங்களான்னு கண்டிப்பா உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி நம்ம வந்து சாரியோட வித் பிளவுஸ் வச்சு பண்ணும்போது அதுல வந்து ஜரி நிறைய இருக்கிறனால சின்ன ஒரு சிரமத்தை கொடுக்கும் ஆரி ஒர்க்கர்ஸ்க்கு அப்படின்னு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளைனா சில்க் காட்டன் பிட் வந்து கடைக்காரங்களே எடுத்து போடும்போது அதுல சின்ன ஒரு லாபத்தை பார்த்துருவாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் நிறைய கஸ்டமர்ஸை வந்து புஷ் பண்ணி நீங்க பிளைன் துணியில ஸ்டிச் பண்ணுங்க, பிளைன் துணியிலேயே ஆரி ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனையை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பியூர்லி கஸ்டமர் சாய்ஸ் தான். ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா சாரியோட வித் பிளவுஸ் பார்டரோட ஆரி ஒர்க் பண்ணி டிசைன் பண்ணி போடணும்னு விருப்பப்படுவாங்க. இன்னொரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சாரியோட பிளவுஸே வேண்டாம், நான் வந்து பிளைன் சில்க் காட்டன்ல தச்சு போடணும்னு விருப்பப்படுவாங்க. இன்னும் சிலர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சாரியோட கான்ட்ராஸ்டா பிளவுஸ் இருக்கணும், சாரி கலர்லயே பிளவுஸே இருக்கக்கூடாது அப்படின்னு வரும்போது ஆப்வியஸ்லி நம்ம வந்து தனியா ஒரு சில்க் காட்டன் எடுத்து தான் போட்டே ஆகணும். சாரியோட வித் பிளவுஸ் வந்து கண்டிப்பா கான்ட்ராஸ்டா வராது. ஸோ வந்து தனியா நம்ம சில்க் காட்டன் எடுத்து அதுக்கு மேட்ச் பண்ணி டிசைன் பண்ணணும்.
ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்க் காட்டன் துணி வந்து கடையிலேயே நீங்களே எடுத்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் தனியாக வந்து நீங்களே வந்து துணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் சாரீ எடுக்கிற கடையிலேயே சில்க் காட்டன் துணி வந்து நல்ல குவாலிட்டியான கிளாத்தாக எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்து நீங்கள் அதில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட குவாலிட்டி வந்து நல்லா கிடைக்கும் ப்ளவுஸு. ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது நீங்கள் சில்க் காட்டன் துணி எவ்வளோக்கு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 500க்கு மேலே ஒரு மீட்டர் துணி இருக்கிற அளவுக்கு எடுத்தீங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதை பற்றி ஏன் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கடைக்கு வர நிறைய கஸ்டமர்ஸ் வந்து என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்க. என்னன்னா, இந்த மாதிரி நிறைய கடைக்கு நம்ம போகும்போது சில்க் காட்டன் துணி எடுத்து அதிலேயே ப்ளவுஸ் பண்ணுங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க, நீங்க ஏன் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு. ஸோ ஒரு சில கஸ்டமர் இல்லை, நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் தான் இதை பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன், எதனால இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிச்சு. ஸோ நான் இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸாக இருக்கும். நீங்கள் அடுத்து வந்து ப்ளவுஸ் டிசைன் பண்ண போகும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.